ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு சில பொருட்கள் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது மூணுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5லேருந்து 6 பல் பூண்டு, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டு ரொம்ப மையாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம மாவோடு சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா மாவில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக தான் தண்ணி தேவைப்படும். தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டு நல்லா இறுக்கமான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாவு ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் நல்லா ஊறுறதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிரித்து எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். அடியில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட இன்னும் நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருக்கணும். இப்படியே நீங்கள் இதை போடனாலும் போடலாம், அப்படி இல்லைனா சுற்றி இருக்கிற கார்னரை கட் பண்ணி எடுத்தாலும் எடுத்துடலாம், உங்களோட சாய்ஸ் தான். 5 மிளகாய் நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். காரம் கம்மியாக எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக இருக்கணும். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. முதல்ல சேர்த்தது மேலே எலும்பி வந்தோடனே இன்னொன்று சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. சிம்லே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிறிஸ்பி ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கணும். எண்ணெயில் இருக்கிற சலசலப்பு சத்தெல்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.